இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் ஹியூப்பர்சியாவிடம் நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் இயேசுவிடம் மன்றாட ஜெபித்துக் கொள்வோம். இயேசுவின் அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, தவக்காலத்தில் இருக்கும் நாம் ஒன்றை குறித்து முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சிலுவை இதுவரை நமக்கு என்னென்ன செய்திருக்கிறது, இனி என்னென்ன நம் வாழ்வில் செய்ய போகிறது, அதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தொடக்க நூலில் ஒரு வசனம் உண்டு. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவள் குதிங்காலை தீண்டுவாய் என்று உள்ளது. இதுதான் சிலுவையில் தன் மகன் இயேசுவை ஒப்புக் கொடுக்க போவதை குறித்து ஆண்டவர் செய்த முதல் உடன்படிக்கையாம். மனிதனுக்கும் பிசாசுக்கும் இடையே நடக்கும் பெரிய போராட்டத்தில் மனிதர்களாகிய நம்மை பிசாசின் பிடியிலிருந்து காத்துக்கொள்ள இயேசு வந்தார், சிலுவையை ஏற்றார். இன்றும் கூட உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் சச்சரவுகள், உடல் நலத்தில் சோர்வு, வேலையில் பல சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றியை, சமாதானத்தை, உடல் நலத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இயேசு வந்தார். சிலுவை மரணத்தை மனமுவந்து ஏற்றார். 3ஆம் நாள் ஜெயம் கொண்டு எழுந்தார். உங்கள் தலையை நிமிரச் செய்வார். இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு 3 விஷயத்தில் ஜெயம் தரும். அவை யாவை? பாவத்திலிருந்து ஜெயம், நரகத்தின் வாயிலிலிருந்து ஜெயம், சத்ருவின் சோதனைகளிலிருந்து ஜெயம். The sorrow and sin is put down. The Lord Jesus reigns forever. ஆம் நண்பர்களே, இதை பல வசனங்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. முதலாவது, சாவே உன் கூறு எங்கே, நரகமே உன் ஜெயம் எங்கே என்ற வசனம். இரண்டாவது, மரணத்தின் காரணம் பாவம், பாவத்தினால் வரும் முடிவு நியாயப்பிரமாணம். மூன்றாவது, நம் தேவன் இயேசு ஒருவரின் மூலமே நம்மை வாழ வைக்கிற ஆண்டவருக்கு துதியும் புகழும் உண்டாவதாக என்கிற வசனம். இவை 3ம் நமக்கு உறுதி செய்கிறது. சிலுவை அதுவே நமக்கு சகலத்தின் மீதும் வெற்றியை தருகின்றது என்பதை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள் நண்பர்களே. அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கவே இயேசு சிலுவை பாடுகளை ஏற்றார். இதை அதிகமாய் இந்த தவக்காலத்தை தியானியுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிலுவை பாதைகளை செய்து ஒப்புக் கொடுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் உயிரோடு உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் உயர்த்தப்பட வேண்டும். எங்களுக்கு பரலோக வாசலை திறக்கவே நீர் பாடுகள் பட்டீர். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தீர். எங்களை அடிமைப்படுத்தும் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், நோய்கள், சண்டைகள், சச்சரவுகள், மன அமைதியை குலைக்கக்கூடிய சகல விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். இவற்றையெல்லாம் வெளியரங்கமாக்கி எங்களை காத்து நடத்தும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.